நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட செல்ஃபியை வச்சு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் ஃபோன்லேயே ஈஸியாக சடனாக ரெடி பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு பாஸ்போர்ட் சைஸ் வேணும், நீங்கள் அதுக்காக ஃபோட்டோ ஷூட் போயிட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட செல்ஃபி மட்டுமே இருந்தால் போதும், நீங்கள் உடனே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் போய்ட்டு கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் அவுட் ப்ரோன்னு ஒரு ஃபஸ்ட்டே வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் மேக்கிங்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸாக இருக்கும். உங்களுக்கு நம்ம இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன பாஸ்போர்ட் ஃபோட்டோ வேணும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு இமேஜ்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதாவது நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை சடனாக இப்போ கூட எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இதில் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு கோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்தந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாய்ஸஸ் இருக்குது, உமன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த 3 கேட்டகரியிலுமே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உமன்ஸ்ன்னு இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஃபோட்டோ அந்த ஷர்ட்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது இந்தியன் இருக்குது பாருங்கள், இந்தியான் இருக்குது, இந்தியா பாஸ்போர்ட் இருக்குது, அதை கொடுத்துங்க. 3.5 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சைஸில் கொடுத்துக்கலாம். இது ஒருவேளை நீங்கள் சடனாக பிரிண்ட் அவுட் கூட எடுக்கிறனா கூட இதை சேவ் பண்ணிட்டு போய் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் கூட உடனே எடுத்துக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட்லாம் வேண்டாம், எனக்கு சிங்கிள் மட்டும் போதும் இப்போதைக்கு, நான் என்னோடய கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிங்கிள் மட்டும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கன்யூன் இருக்குது கொடுத்து மீண்டும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த கண்ணியை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் அது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே சடனாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கீழே டவுன்லோடு கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.